Hey guys, welcome back. So this is Tech Explode 5th video and in this video என்ன பார்க்க போறோம்னா ஒரு பட்ஜெட் லெவல்ல ஒரு பெஸ்டான ஸ்மார்ட்போன் கேமரா கேட்ஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இருக்க தேதிக்கு நம்மளுடைய ஸ்மார்ட்போன்ல இருக்க கேமராவோட குவாலிட்டி வேற லெவல்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. and அதுல மெகா பிக்சலும் ஏறிட்டே போகுது. சோ உங்களுடைய ஸ்மார்ட்போனை வச்சு உங்களால ப்ரொஃபஷனல் லெவல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். இதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு சில கேட்ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணாலே போதும். அது என்னென்ன மாதிரியான கேட்ஜெட்ன்றதை இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். and இப்போ நம்ம பார்க்க போற கேட்ஜெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு Amazon இந்தியன் சைட்லயே உங்களுக்கு அவேலபிளா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெக் வீடியோஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அண்ட் அது மட்டும் இல்லாம யூடியூப் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொன்னதான் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் கேமரா வச்சு நம்மளால ப்ரொஃபஷனல் லெவலில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சில கேட்ஜெட் யூஸ் பண்ணாலே போதும். அது என்னென்ன மாதிரியான கேட்ஜெட் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம மொபைலை வச்சு ஃபிக்ஸ்டாக ஸ்டேபிள் ஷாட் ப்ளஸ் பேனிங் ஷாட்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பாக ட்ரைபாட் வந்து அவசியமானது. ஸோ அந்த மாதிரி மொபைல் ட்ரைபாட் உங்களுக்கு 500 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2000, 3000, 4000 வரைக்குமே உங்களுக்கு ட்ரைபாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட் லெவலில் ஒரு நல்ல ட்ரைபாட் சூஸ் பண்ணணும்னா என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Amazon பேசிக்கில் ஒரு ட்ரைபாட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். ஸோ இது வந்து 50 இன்ச் ட்ரைபாட், இதுலேயே வந்து 60 இன்ச்சும் இருக்குது. ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதோடைய ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் 50 இன்ச் Amazon ட்ரைபாட் பேசிக் வந்து ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரைபாட்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். யூடியூபர்ஸ் ஆகட்டும் இல்லை vlog எடுக்க போகிறவங்க, ஸோ அந்த மாதிரி ஷூட்ஸ் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைபாட்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த Amazon பேசிக் 50 இன்ச் ட்ரைபாடோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 750 ரூபீஸ்க்கு உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இந்த Amazon பேசிக் ட்ரைபாடை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் 2-in-1 கேஜெட், செல்ஃபி ஸ்டிக் அண்ட் ட்ரைபாட். இது ரெண்டுமே ஒரே கேஜெட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் vloggers-லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து செல்ஃபி ஸ்டிக் வச்சு ஷூட்லாம் எடுப்பாங்க. ப்ளஸ் இங்கே நின்று ஸ்டேபிள் ஷாட் எடுக்கணும்னா ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக்கும் ட்ரைபாடும் ஒரே கேஜெட்டில் இருந்தால் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். அவங்களுக்கு வெளியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்கும், காம்பாக்டாக இருக்கும். எல்லா வேலையும் ஒரு கேஜெட் வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா eOcean செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட். இதோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ் Amazon இந்தியன் அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் நல்லாவே குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரைபாடை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இந்த ட்ரைபாட் நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம மொபைலில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு. ஸோ அவுட்டோராக இருந்தால் சன்லைட்டாக நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம், நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அந்த வீடியோ. அண்ட் அதே நைட் டைமில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சுத்தமாக குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நாய்ஸ் இருக்கும். அண்ட் இண்டோரில் அதாவது ரூம்குள்ளே நீங்கள் மொபைலில் வீடியோஸ் எடுக்கணும்னாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியும் இருக்காது, ரொம்ப மட்டமாக இருக்கும். ரூமில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய லைட்ஸ், அதாவது டியூப் லைட்டோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது எந்த லைட் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து மொபைலுக்கு பத்தாது. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக செப்பரேட்டாக லைட்ஸ் வந்து வச்சாதான் உங்களால் மொபைலில் ஒரு குவாலிட்டியான வீடியோஸை ஷூட் பண்ண முடியும், இண்டோரை பொறுத்த வரைக்கும் அண்ட் நைட் டைமில் அவுட்டோர்லையும். ஸோ இதில் பெஸ்ட்டான பட்ஜெட் லெவலில் என்னென்ன மாதிரியான லைட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிங் லைட்டு. ஸோ ரிங் டைப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Amazonல அவைலபிளாக இருக்கும். ஸோ இது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ 10 இன்ச்சு, 16 இன்ச்சு, 24 இன்ச்சு அந்த மாதிரி அந்த ரிங் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து ஏறிட்டே போகும். அண்ட் இது எல்லாமே LED லைட் தான். அண்ட் இது பை கலர். ஸோ வார்ம் கலரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கூலாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் பிரைட்னஸும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இது USB டைப்ன்றதுனால நீங்கள் பவர் பேங்க்லேயே வச்சு நீங்கள் பவர் சப்ளையும் கொடுத்துக்கலாம். அண்ட் அவுட்டோர்லேயும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரிங் டைப். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபீஸ் 1000 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு நல்ல ரிங் லைட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1800 ரூபீஸ் கிட்ட ஆகும். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல ரிங் லைட்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கினாலே போதும், எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு, இண்டோருக்கு அவுட்டோருக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே ஸ்டுடியோ டைப் லைட்லாம் இருக்குது, ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். ஸோ நான் வந்து ஒன்று வச்சுருக்கேன், ஒசக்கா இந்த பிராண்டோடைய லைட்டு. ஸோ இந்த மாதிரி லைட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி டைப்பில் வரும், நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் இதோடைய ப்ரைஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 2000, 2500, 3000 வரைக்குமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லைட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் நல்லா ப்ரொஃபஷனல் லெவலில் அவுட்புட் கொடுக்க முடியும்.
ஸோ என்னால் இவ்வளோலாம் ரேட்லாம் கொடுத்துலாம் வாங்க முடியாது, இன்னும் கம்மியான ப்ரைஸில் ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தால் போதும் அந்த மாதிரி லைட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 350 rupeesலேருந்து அந்த மாதிரி லைட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். செல்ஃபி லைட்ஸ்னு பேர். ஸோ இதுவும் அமேசானில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ரிங் லைட் ஆகட்டும், ஸ்டுடியோ லைட் ஆகட்டும், இல்லை செல்ஃபி லைட் ஆகட்டும், இதோடைய மூணோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சாலோ இல்லை வாங்கணும்னு நினச்சாலோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டாக இருக்கும். அண்ட் மொபைலில் இந்த vlogலாம் எடுப்பாங்களா, ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் இது. பார்த்தீங்கன்னா மொபைல் 3 axis gimbal. அண்ட் இந்த கிம்பிளில் நிறைய டைப்பில் இருக்குது. இப்போது நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா DJI Osmo 2. ஸோ இந்த கிம்பிளோடைய ரிவ்யூவும் நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். ஸோ இந்த கிம்பிளோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8500 rupees. இது நான் வாங்கி ஒரு 2 years கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமும் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேஜெட் இல்லாமல் ஒரு பட்ஜெட் லெவலில் ஒரு 3 axis gimbal கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த கிம்பிள் ஃபோல்டபுள் டைப்பில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த கிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட்லாம் பண்ணிக்க முடியாது, இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்குன்னு தனியாக பேக்கில் வச்சு கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ இதுவே ஃபோல்டபுள் டைப்லாம் நீங்கள் பேக்கெட்டில் வச்சு எங்கே வேணாலும் எடுத்து போக முடியும். ஸோ இதுதான் மோசா மினி S 3 axis gimbal. இந்த கிம்பிள் ஃபோல்டபுள் டைப் ப்ளஸ் இது 7 inch சைஸில் இருக்கக்கூடிய மொபைல் வரைக்கும் எல்லா மொபைலும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கும். vlogs எடுக்கிறவங்களுக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த கிம்பிளை வச்சு நீங்கள் நிறைய விதமான கிரியேட்டிவான ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுக்க முடியும். ஹைப்பர் லேப்ஸ் எடுக்கலாம், டைம் லேப்ஸ் எடுக்கலாம், மோஷன் லேப்ஸ் எடுக்கலாம், அண்ட் மோஷன் ட்ராக்கிங் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஷார்ட்ஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிம்பிளும் ப்ளஸ் இது கூடவே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா செல்ஃபி ஸ்டிக் ப்ளஸ் ட்ரைபாட். ஸோ அந்த மாதிரி ட்ரைபாடும் இல்லை மோனோபாட் கிடைச்சாலோ அதில் இந்த கிம்பிளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் ஃபேக் ட்ரோன் ஷாட் கூட எடுக்க முடியும். ஸோ இந்த கிளிப்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கும். ஸோ இது எல்லாமே மொபைலில் 3 axis கிம்பிளை வச்சு நம்ம எடுத்தது தான். இந்த கிம்பிளோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் 5400 rupees தான். ஸோ ரொம்பவே கம்மி ரேட்டில் ஒரு நல்ல பிராண்டடான ஒரு கிம்பிள் தான் இது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், vlogs ஆகட்டும், இல்லை சாங்ஸ் ஏதாவது அந்த மாதிரி ஷூட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே உங்களுடைய மொபைல் வச்சு இதெல்லாம் ஷூட் பண்ணிக்க முடியும். நல்லா ப்ரொஃபஷனல் லெவலில் அவுட்புட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம மொபைல் வச்சு வீடியோஸ்லாம் எடுப்போம்ல, ஸோ அதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சவுண்டு. ஸோ அந்த சவுண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மைக்ரோஃபோன் வேணும். ஸோ இதில் 2 விதமான மைக்ரோஃபோன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா லேவ் டைப்பில் இருக்குது. ஸோ லேவ் டைப்னா காலர் டைப்பில் இருக்கும். இப்போ நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது போயா M1 மைக்கு. ஸோ இந்த போயா M1 ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக்குன்னு சொல்லுவேன், அண்ட் ஒரு பட்ஜெட்டான ஒரு மைக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 750 rupees கிட்ட இருக்கும். ஸோ இதை நீங்கள் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். இந்த போயா M1 ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக்ரோஃபோனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலோ இல்லை இந்த மைக்கை நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா வச்சிருந்தாலோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளுடைய யூஸ் பண்ணிட்டு இருக்க கேஜெட்லேயே நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் இருந்தால் மொபைலில் 3.5mm ஜாக்கில் அப்படி டேரெக்டாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா வந்தால் கேமராவுடைய 3.5mm ஜாக்கில் அப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் போயாலேருந்து ஒரு பிராண்ட் தான், நல்ல ஒரு மைக்ரோஃபோன் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 rupeesல உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ இதுவும் பட்ஜெட் லெவலில் ஒரு பெஸ்ட்டான மைக்ரோஃபோன் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சாலும் இல்லை இதை நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா வச்சிருந்தாலும் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த பிகினர்ஸ் லெவல் யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்லை பிகினர்ஸ் லெவலில் ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை vlog எடுக்கிறவங்களாகட்டும், ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம கேஜெட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பட்ஜெட் லெவலில் பெஸ்ட்டு எது இருக்கோ அப்படி தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு நிறைய டெக் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.